உலகத்துல மர்மமான விஷயங்களுக்கு பஞ்சமே கிடையாது. நெறைய ஹெவி வெயிட்டான ஆட்களோட மரணம் கூட இன்னைக்கு வரையும் மர்மமா இருக்கும். அப்பேற்பட்ட பட்டியல்ல போய் சேரக்கூடிய அனைத்து அம்சங்களும் பொருந்தி இருக்கிறது என்ன அப்படின்னா, ஜெலன்ஸ்கிக்கு பின்னாடி யாரு அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, மனுஷன் எல்லா பக்கமும் தாறுமாறா வச்சு செய்யறேங்கிற பேர்ல அவங்க சொந்த நாட்டை தான் வச்சு செய்யறாரு. இதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. நாள்ல இருந்து இந்த மனுஷன் அதைத்தானடா செய்யறான். நல்லா இருந்த ஊரை குடிச்சவராக்கலாம் உருப்படியா ஐரோப்பாலேயே வச்சு ஏழைங்க நீங்க தான்டா அப்படின்னாலும் அவனுங்க வளமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நல்லாதான் பன்னு பட்டரு சிக்கன்னு தின்னுக்கிட்டு இருந்தாங்க. அம்புட்டு பயலுகளையும் அகதியா கொண்டு போய் பக்கத்து நாடுகள்ல உட்கார வச்சுட்டாங்க. இப்ப பக்கத்து நாடுல உட்கார்றதும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இவரோட செயல் அவர்களுக்கு அந்த மாதிரி ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுது. இவ்வளவு சேட்டையும் பண்ணிட்டு பேச்சுவார்த்தையை நோக்கி போகும்போது ரஷ்யாவை நோக்கி ஒரு பெரும் தாக்குதல். அந்த தாக்குதல் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி இந்த தாக்குதலே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. இப்ப அடுத்த கட்டமா பேச்சுவார்த்தை மீறி சமாதானத்துக்கு நான் ஒத்துக்கிறேன், கையெழுத்து போடுறேன், கனிமூலத்தை தரேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. டிராப்டை ரெடி பண்ணிட்டு அமெரிக்கா ரஷ்யாவோட அடுத்த கட்ட டேபிள்ல நோக்கி போக ஆரம்பிக்கும் போது ரஷ்யாவுக்குள்ள அதுவும் முக்கியமான இராணுவத்தில் இருக்கக்கூடிய உச்சபட்ச தளபதிகள், முக்கியமான ஹெவி வெயிட்டான தளபதிகள், ஏன் அப்படியே கூட்டுப்படை தளபதி, இப்படி இவர்கள் ரேஞ்சுக்கு குறி வச்சு உக்ரைனோட உளவுத்துறை ரஷ்யாவுக்குள்ள ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவுல பர்ஃப்யூம்குள்ள குண்டு வச்சு அனுப்புறது, இவனுங்க கொஞ்ச காலமா வெற்றிகரமா செய்யக்கூடிய கார் வெடிகுண்டு, இந்த மாதிரி வேலைகள்ல ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்கார்கள். அதுல ஒரு யூனிட்டை தட்டி தூக்கி பிடிச்சிட்டார்கள். பிடிச்சதோட விளைவு ஒரு பெரும் ரஷ்யா தவிடுபடி ஆக்கிருச்சு. ஆனா இதை ஏன் இப்ப இவர் பண்ணாரு அப்படிங்கிறதான். தப்பி தவறி இந்த மாதிரி ஹெவி வெயிட்டான ஆட்கள் செதறும் போது ரஷ்யா பேச்சுவார்த்தையில எப்படி உட்காரும்? போர் தொடர்ந்து தான் நடக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து இவர் எதுக்கு செய்யறாரு, இவர் பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கும்போது அமெரிக்கா ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஆளை தூக்கி தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா ஆட்கள் தேடிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப அமெரிக்கா தேடுறதை விட ஒரு 5 மடங்கு ஸ்பீடா ஐரோப்பால இருக்கக்கூடிய நாடுகளும் தேடுது. இப்படி 2 பக்கமும் தேடும்போது கதாநாயகன் பிரிட்டனும் இந்த வேலையை தீவிரமா பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா கதாநாயகன் பிரிட்டன் சகுனிக்கெல்லாம் சகுனியாச்சுல. அந்தால என்ன பண்றாங்க, அவனுங்க அரசியல்வாதியை தேடல. ஜெலன்ஸ்கிக்கு பதிலா இராணுவ பின்புலம் உள்ள ஒரு ஆளை தேடுறார்கள். அதிக வாய்ப்பு அப்படிங்கிறது முன்னாள் இராணுவ தளபதிக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவரை கொண்டு வந்து ஜெலன்ஸ்கி இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு பிரிட்டன் நிறைய வேலைகளை உள்ளுக்குள்ள பார்க்க ஆரம்பிக்குது. பிரிட்டனோட உளவுத்துறையும் சரி, பிரிட்டனோட ஊதுகுழலும் சரி, இந்த மாதிரி சகுனி வேலைகளை பார்க்கணும் அப்படின்னா வரிஞ்சு கட்டிக்கிட்டு வருவாங்க. வெற்றி தோல்வியெல்லாம் ரெண்டாவது. மீனை பிடிச்சியாடா அப்படின்னு கேட்டோம்னா குளத்தை தான் கலக்கிட்டனே அப்படிங்கிற ஆட்கள் தான் இவனுங்க பூரா. ஆனா ஜெலன்ஸ்கி எப்ப பேச்சுவார்த்தைக்கு ஓகேன்னு சொன்னாரோ அப்பவே ஜெலன்ஸ்கியை தூக்குற முடிவுக்கு நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மறைமுகமா அதான் ஒரு டஜன் ஏஜென்சிகள் வச்சிருக்காங்கல்ல போட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஜெலன்ஸ்கிக்கு, அதாவது யுத்த காலங்கள்ல ஜெலன்ஸ்கிக்கு முதல்ல ரஷ்யா குறி வச்சுச்சு, அடுத்து இறுதி காலங்கள்ல ஜெலன்ஸ்கிக்கு அமெரிக்கா குறி வச்சுச்சு, அடுத்து ஐரோப்பா வெறும் பேச்சு தானே. ஜெலன்ஸ்கியை மாத்தினா என்ன, எப்ப பேசினாங்க, இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு, அடுத்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வராம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சைடு எடுக்கவே மாட்டீங்களாடா பாவி பயலுகளா. எப்படிதான் இம்புட்டு பெரிய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி இம்புட்டு வருஷம் பாதுகாத்தாங்கன்னு தெரியலையேங்கிற மாதிரிதான் குட்டி கலாட்டம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பிரிட்டனை பொறுத்தவரை நேரடி சகுனி தான், இங்கிட்டு யூட்டனே கிடையாது. இந்த சகுனி ஜெலன்ஸ்கியை தூக்கிட்டு இராணுவ பின்புலம் உள்ள ஒரு ஆளை கொண்டு வந்துருவோம், பெரிய அளவு யுத்தத்தை நடத்திட்டு போவோம். எப்படி நடத்த முடியும்? இனிமே தீவிரவாதிகள் மாதிரி யுத்தம் நடத்தினாதான் உண்டு. அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லாம அங்கங்க மறைஞ்சு நின்று தாக்கிட்டு இப்ப குண்டு வைக்கிற மாதிரி இதே ஸ்டைல்ல ஓட்டி விடுவோம் அப்படிங்கிற பையன் தான். ஆனா இந்த ஸ்டைல்ல எல்லாம் போனா ஏதோ இராணுவ ரீதி அப்படிங்கிறனால சில இராணுவ சட்டங்கள், சில வெளிப்பார்வைக்காக சில விஷயத்த அடக்கி வாசிக்கிறார்கள். தீவிரவாதிகள் அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஜோலிங்கிற மாதிரி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவார்கள். பிரிட்டன் செய்யற சகுனித்தனம் உக்ரைனை அந்த எல்லைக்கு கொண்டு போகுது. ஆனா என்ன, நம்பி இருந்து அமெரிக்கா அடிச்சாலும் என் அண்ணன் இருக்கேன் அப்படின்னு பிரிட்டனுக்கு ஓடி வந்தானே அப்படிங்கிற பாசம் கூட இல்லாம ஜெலன்ஸ்கிக்கு விஷம் வச்சுட்டாங்க. அப்படிங்கிறத நமக்கோ இல்ல அந்த நாட்டு மக்களுக்கோ துளி கூட வருத்தமே இல்லையாமா. என்ன ஒண்ணு, சகுனி பயல்கிட்ட அடுத்து எவன் சிக்கிறான்னு கண்டுபிடிச்சு அவனை நம்ம ஒழிச்சு கட்டிட்டோம்னா உக்ரைன் விடுதலை அப்படிங்கிற ரேஞ்சில் உக்ரைன் மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்கார்கள். மிக விரைவில் உக்ரைன் விடுதலை தான். என்ன, இந்த ஆட்கள் கிட்ட இருந்து பூரா விடுதலை வாங்கணும்,
பழைய டீமை பத்தி விட்டுரும், கட்டாயம் அமெரிக்கா பத்தி விட்டுரும். அப்படியே 1-2 பேர் அமெரிக்கா விசுவாசிகள் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இடம் கிடைக்குமே ஒழிய, வெள்ளை மாளிகையோட மூடு அப்படிங்கிறது இன்னைக்கு நிலைமைக்கு ஜெலன்ஸ்கி அதுக்கு கீழே இருந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க் இந்த பயல்களை கொண்டு வந்ததே இவனுங்க தானே. அதனால ஈஸியா பேர் பட்டியல் அவன் எங்கெங்க ஆப்ஷோர் அக்கௌண்ட் எல்லாம் இருக்கும். அதை தொடக்கவா இந்த இடத்த காலி பண்றியான்னு கேட்டோன்னே இந்த இடத்த காலி பண்றதை மொத்த கூட்டமும் ஓடி போயிடும். அதுதான் நடக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.